ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்களுக்காக மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிடுறேன். இது என்னென்னா, நாங்கள் நேற்று பொங்கல் வச்சுட்டு நான் சொன்னேன்ல விளையாட்டுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே விளையாட்டு தான் இதெல்லாம் நடந்தது. என்னென்னா, முதல்ல சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வச்சு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பசங்களுக்கெல்லாம் வைப்பாங்க. முதல்ல என்னது ஆனால் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கிட்டு இருந்ததுனால நான் ஒவ்வொன்றா எடுத்திருக்கேன். முதல்ல வந்து கலரிங் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் என் பசங்க சேர்ந்துருந்தாங்க, என் குழந்தை பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க. அதான் அந்த இதை கொஞ்சம் கிளிப் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதே இது அந்த சர்க்கிள்லையே செஸ் விளாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. அது தனியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கட்டுரை போட்டி இருந்தது, பொது அறிவு போட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனியாக அவங்களே வரைஞ்சி கலர் பண்ணணும், அப்படி நடந்துச்சு. அது தனியாக நடந்துச்சு. எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் பார்க்க மட்டும்தான் முடிஞ்சுது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாளைக்கு தான் மாட்டுப்பொங்கல், அதாவது இன்று எங்களுக்கு நிறைய விளையாட்டுகள் உண்டு. சில பல காரணங்களால் நான் போக முடியாத சூழ்நிலை. அதனால் ஏன்னா அது கோயிலுக்குள்ளே வச்சு நடக்கும் பார்த்துக்குவோங்க. அந்த கோயிலுக்குள்ளே நடக்கும் போது நம்ம வந்து பார்க்குறதுக்கு போனோம்னாலும் கோயிலுக்குள்ளே தான் போய் ஆகணும். இன்னைக்கு பார்த்தா செஸ் போட்டி நடக்குதா, அது எங்கள் அம்மா பார்க்கலாம் வந்தாங்க, வீடியோ போட்டாங்களா, அதனால் நாங்கள் செஸ் போட்டி தான் விளையாண்டோம். என் பையன் கொஞ்சம் வீடியோவில் பேசணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் பேச வச்சேன். என் பையனுக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது, ஏன்னா கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறவும் கொஞ்சம் கட்டிடும்ல, அதே மாதிரி இருக்குது. அப்புறம் அது முடிஞ்ச கையோட பசங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் முதல்ல கபடி போட்டி வச்சாங்க. அப்புறம் வாலிபால் போட்டி இன்றைக்கி நடக்குது. இது வந்து நேற்றே நடந்த போட்டிகள் தான். அதிலலாம் செம்மையாக விளாண்டாங்க பசங்க. குட்டி பசங்கன்னா நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க, அவ்வளோ அழகாக விளாண்டாங்க. எல்லாத்தையும் பிடிக்கிறதும் சரி, கபடின்னு சொல்கிறதும் சரி, அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே தொடங்கியாச்சு. இன்றைக்கி காலையில் கோலப்போட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கோலப்போட்டி இந்த இதில் கோலத்தில் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் யார் கோலம் ஃபஸ்ட்டு வந்திருக்கும்னு. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அதில் சொல்கிறேன். கோலம் எல்லாமே கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் கிடைக்க வேண்டியதுக்கு கிடச்சிருக்கான்னு இனிமே தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நைட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோலங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் அடுத்தடுத்து போட்டிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னால் போக முடியாத காரணத்தால் ஏதோ வீடியோ கொண்டு வந்து தருவாங்கள்ல, அந்த வீடியோவை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன், பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு தடவை எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் பொங்கல் வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு தெரியும். இதே மாதிரி இன்னும் நல்லா கொண்டாடணும்னு வாழ்த்துக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.